இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. செங்கல்பட்டுலேருந்து வரேன் அவ்வளோ தூரம் இதுக்காக டர்ன்னு ஒரு சவுண்டு. அது கொஞ்சம் ரொம்ப சத்தம் அதிகமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இதுக்காக தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். எப்போவாச்சும் வருஷத்துக்கு 1-2 நாள் தான் நடக்குது. சீரியஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான், டிஸ்டர்பிங்காக பெருசாக ஒன்றும் தெரியல. சேஃப்டி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பீப்புள் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லு. ஸோ அப்போயே ஓகே தான். வராதவங்க வீட்டிலேருந்து பார்க்க போகிறாங்க, வர்றவங்க இங்கே வந்து பார்க்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. பப்ளிக் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் தான். நல்லா இருந்தது. இப்போ எல்லா வேர்ல்டுலேயே இருக்க மற்ற கண்ட்ரியில் இப்போ நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பட் ரேஸ் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சரி, ஏதோ ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். நாங்கள் நல்ல ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டு, கைடன்ஸு எல்லாமே நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. மினிஸ்டர் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் சென்னையில் இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் உள்ள இடத்துல வந்து இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து வரேன் அவ்வளோ தூரம் இதுக்காக சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இந்த மாதிரி போன வருஷம் நடந்தது. ஆனால் லைக் ஏதோ மழைனால அவ்வளோ இதாகல. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல கிராண்டாக நடந்துருக்கு, அதனால் பார்க்க வந்தேன். சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நிறைய டிவியில் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரடியாக பார்க்குறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இருக்கிற ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்ட்ரீட் ரேசிங் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணணும் கண்டினியூஸாக. ஸோ நான் வந்து மிகப்பெரிய ரேசர் ஃபாலோவர். நான் ரொம்ப டிவோட்டி டைப்பு. அந்தளவுக்குலாம் செட் ஆகாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கும் அந்த வெஹிக்கிளோட கெப்பாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதுவுள்ளே பார்த்தீங்கனாலே நான் இப்போ ரெண்டு வெரைட்டி ஆஃப் ரேஸ் பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா F4ஓட பேசிக் காரு, அதுலேயே வந்து I100 கார், லைக் F1 கார் மாதிரி கிரவுண்டடாக இருக்கும். சில கார் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். ஆனால் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தேன். நாங்கள் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்கு வந்தோம். அப்படியே இங்கே ரேஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அப்படியே இங்கே வந்து விசிட் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்தோம். ஃப்ரெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையாக பண்ணுறாங்க எல்லாமே. உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு சார். உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன பண்ணுறாரு. லைவாக பார்த்துருக்கீங்களா ரேஸு? கேம்லாம் நடத்திட்டீங்களா மொபைலில்? இப்போ லைவாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எவ்வளோ த்ரில்லாக இருந்தது? கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் மெயினாக நடக்குது. லாஸ்ட் இயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபார்முலா ரேஸ்னால் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கும் நான் இருங்காட்டை கூட போயிருந்தேன். அங்கேயும் நல்லா இருந்தது, இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டுக்கு. சவுத் ஏஷியாலே இவ்வளோ பெரிய கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இது இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம சென்னைன்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கலை. ஸோ இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை. ஃபேமிலியாக வந்தது இன்னும் நல்லாவே இருந்தது. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. சண்டேங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த டே ரொம்ப நல்லாவே போன மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப சத்தம் அதிகமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ரேஸு நான் இது டிவியில் பார்த்து தான் உண்டு. நேரில் வந்து பார்க்குறதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நேற்றும் வந்தோம், இன்றைக்கும் வரோம். நேற்றும் கொஞ்சம் பார்த்தோம், அந்த பைக் ஸ்டண்ட் கார் ஸ்டண்ட்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ரியலாகவே ரேஸ் பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஃபேமிலி இஸ் வெரி எக்ஸைட்டட், எஸ்பெஷலி கிட். அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நான் வந்து F1 ரேசிங் அமெரிக்காலலாம் பார்த்துருக்கேன். மயாமி ஒர்லாண்டோவில் வீட்டுக்கு பக்கத்தில் டேட்டோனா வருஷம் முழுக்க நடக்கும். அந்த ரேஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ நல்லா இந்த ஹை குவாலிட்டி ரேசிங் வந்து நான் மெட்ராஸில் பார்ப்பேன்னு நினைக்கல. இது வந்து பார்க்கும்போது அமெரிக்கா பேஸ்டு தான் இருந்துச்சு. நல்லா அந்த சவுண்ட் வந்து டர்ன்னு ஒரு சவுண்டு, அது எல்லாமே ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்டாக ஃபீல் பண்ணுறோம் சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் லைவில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே. வெரி ஹாப்பி. இது நல்லா இருந்தது. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம், ஏஷியாலேயே இது நல்லா இருந்தது. எனக்கு இந்த ரேஸ் பிடிச்சிருந்ததுனால அப்பா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். இது வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா 4 ரேஸ். இது வந்து நல்லா இருக்குது. சேஃப்டி ப்ரிகாஷனோட எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்னோட ஏஜில் இதுதான் ஃபஸ்ட் டைம். நேச்சுரலி முதல்ல ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் நடந்தது, அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் நடந்தது. இத்தனை வருஷம் நடந்தப்போ கூட நாங்கள் போகல. ஆனால் இன்றைக்கி இதை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் இட் பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ஹெல்ட் இன் தி சிட்டி இட் செல்ஃப். சிட்டிக்குள்ளேயே நடந்ததுனால
எங்களுக்கு பார்க்கறதுக்கு மிகவும் வாய்ப்பு இருந்தது. இதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து அவர் ஆர்கனைசருக்கும் உதயநிதி சார் எல்லாத்துக்குமே. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஹேட் கமெண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு பழைய காலத்துலேருந்து ஜல்லிக்கட்டுலாம் ஆடிட்டுருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு எல்லா ரேஸ்லேயும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒரு இது ஹார்ம் இருக்கலாம் செய்யுது. இதுலேயும் வந்து ஒரு ப்ரிகாஷனாக அவ்வளோ சேஃப்டி இருக்குது. அத்தனை போலீஸ் வேலை செய்கிறாங்க, அத்தனை பேர் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் சேஃப் தான். இது தேவையில்லாம் இது ஒரு லைக் ப்ராப்பராக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரேஸ் ஸ்போர்ட்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அது ஒர்த்து தான். அவுட்டரில் வச்சா இந்த அளவுக்கான க்ரௌடு, இந்த அளவுக்கான வந்து ஸ்போர்ட்டிவ் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்குன்னுக்காக இப்போ இருங்காட்டுக்கோட்டையிலலாம் இருக்குது, கார் ரேஸ் பண்ணுற இடம் இருக்குது. பட் இப்போ எங்களே எடுத்துகிட்டிங்கன்னா நாங்கள் சிட்டிலேருந்து இந்த குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு இவ்வளோ பேர் நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போக மாட்டோம். இது இங்கே சென்டர் ஆஃப் த சிட்டின்னு தொட்டு ஸோ இவ்வளோ க்ரௌடுக்கும் இங்கே தெரியுது. அங்கேயும் நிறைய நடக்குது, பட் ஆனால் இந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ இங்கே வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து ரீச் பண்ணி சென்டர் ஆஃப் த சிட்டினால நிறைய பேர் நாங்கள் வந்து பார்க்குறோம் இந்த ஸ்போர்ட்டை. ஸோ அதனால் இந்த இடத்துல வைக்கிறதுனால வி ஆர் ஹாப்பி ஒன்லி. வி ஆர் நாட் சந்தோஷம் இல்லாமல் இல்லை, வி ஆர் ஹாப்பி இங்கே நடத்துறதுல. பீப்புள் எல்லா இடத்துலையும் சீட்ஸ் ஃபுல்லு. ஸோ அப்போயே ஓகே தான். வராதவங்க வீட்டிலேருந்து பார்க்க போகிறாங்க, வர்றவங்க இங்கே வந்து பார்க்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு க்ரோத் தான். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு இது ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது ஸோ புது புது விஷயங்கள் உள்ளே வரும்போது தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு திங்க் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இந்த மாதிரி வந்து பப்ளிக் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் தான். அது நல்லா இருந்தது. நேற்று நான் ஊர்லேருந்து வந்தேன், இதுக்காக தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனோம், ஒரு இன்ட்ரன்ஸும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பட்டாலியன்ஸ் போட்டிருக்காங்க, காப்ஸ் எல்லாம் இருக்காங்க, போலீஸ் கரெக்டாக டிராஃபிக். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இதனால டிராஃபிக் ஸ்டாக்னேஷன் வந்து எங்கேயுமே இருக்கிற டிராஃபிக் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதனால டிராஃபிக் இது வந்து எங்கேயும் இல்லை, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆல்ரெடி இருக்கிற டிராஃபிக்கோட கிரிட்டிகாலிட்டியோட இது சேஃபாக தான் இருக்குது. நம்ம வண்டி ரோட்டில் வண்டி ஓட்டிருக்கோம் இல்லையா, பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது யாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வேலை பெருசு. அந்த ரூட் லொக்கேஷன் இதில் ட்ரோன் காட்டினாங்க, பெருசாக எதுவும் அஃபெக்ட். அது சண்டே வீக் டைமில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பப்ளிக் இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது, எல்லோரும் மீடியாவில் எல்லாருமே போஸ்ட் போடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம், சென்னைக்கு பெருமையான விஷயம். அவ்வளோதான். உங்களுக்கு பெருசாலாம் எதுவும் டிராஃபிக் ஜாமெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை சார். நாங்கள் ரோட்டில் எதுவும் அந்த மாதிரி பார்க்கல. எங்கேயும் ஆட்டோலெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்டேஷனில் இறங்கும், ஆட்டோ பிடிச்சோம், இங்கே இந்த இடத்துக்கு வந்தோம். டிராஃபிக் ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்லேயே இப்போ நார்மல் ரோட்லாம் டிராஃபிக்கே ஆகலையே, நம்மளும் இப்படி தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அது தெரிஞ்சு பண்ணிவிட்டு இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இது ஃபுல்லாக கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இடம் தானே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் எதுவும் டிஸ்டர்பன்ஸும் அந்த மாதிரி இல்லை. எப்போவாச்சும் வருஷத்துக்கு 1-2 நாள் தானே நடக்குது. சீரியஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அவ்வளோதான். டிஸ்டர்பிங்காக பெருசாக ஒன்றும் தெரில. சேஃப்டி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல்லாம் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு காமிக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அதை வந்து ஆடம்பரமாக நினைக்கக்கூடாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐ திங்க் கவர்மெண்ட் ஹஸ் டன் வெரி வெல் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் தனியாக, என்ட்ரன்ஸ் தனியாக, கிளியராகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரி வெல் ஆர்கனைஸ்ட். இந்தியாவிலேயே சென்னை வந்து இப்போ மெயின் சிட்டியாக மாறக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு ஆல்ரெடி. இந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு கிராண்ட் பிரிக்ஸ் நடக்குதான். இப்போ எல்லா வேர்ல்டுல இருக்க மற்ற கண்ட்ரில இப்போ நம்மளை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியா வந்து எப்பயுமே பின்தங்கி தான் இருக்கு. இப்போ 70வது இடத்துல ஒலிம்பிக்ல இருக்கும் அப்படின்னா எப்போ சார் நம்ம வர்றது? இது மாதிரி ஐ ஓப்பன் குழந்தைங்களுக்கு காமிச்சா தான் சார் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஆர்வம் வரும். பயந்து டிவியில் பார்க்கறது ஒரு என்டர்டைன்மெண்ட் சார். எதையுமே நேரில் போய் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ்னா என்ன, ரேசிங்னா என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. எப்போ வந்து பிட் ஸ்டாப் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். பீப்புள் தே வில் கோ பேக், கொஞ்சம் படிச்சுட்டு வருவாங்க, இல்லை அட்லீஸ்ட் பார்ப்பாங்க எப்படி நடக்குதுன்ட்டு. ஸ்போர்ட்டு வந்து ஓரளவுக்கு வெளியில் தெரியும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தெரியுறதோட நார்மல் பீப்புளுக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து அடுத்த ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸை கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு கேமும், நாட் ஒன்லி கார் ரேஸ், நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி இன்வால்வ் பண்ண அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆவாங்க ஸ்போர்ட்ஸில். ஆஸ் அ சிட்டிசனாக சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக குட்டுங்க, டெஃபினெட்லி குட் எக்ஸ்பீரியன்ஸ். உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு தான். அது வந்து எதுவும் தப்பு சொல்ல முடியாது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ரொம்ப நல்லா சேஃபாக பண்ணுறாங்க, ரொம்ப கிட்ட கூட எங்களை விட மாட்டுறாங்க. எல்லாரும் போலீஸ் எல்லாரும் ரொம்ப சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ப்ளஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான், பட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சீட்டிங் பிளான்லாம் நல்லா இருந்துச்சு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, அண்டு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ட்ராக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பெரிய விஷயம் தான். இது மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ஹியூஜ் அப்ளாஸ் தான். ரியல் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அவர் வந்து இந்த கேம்னு இல்லை, நிறைய பண்ணிகிட்டே இருக்கார் அவர். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இவ்வளோ நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இது வந்து வருஷம் வைக்கலாமா, எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, F1 வந்து ரொம்ப பெரிய இது. வருஷம் கண்டிப்பாக நடத்தலாம். இதுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எத்தனை இயர் நடத்துனாலும் கண்டிப்பாக வரும். கண்டினியூ பண்ணால் சீரியஸாக நல்லா இருக்கு, எல்லாருக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்க்காதவங்க இப்படி வந்து பார்க்கலாம். கண்டினியூ பண்ணால் பெட்டர், இதை விட நல்லாவே கூட்டம் வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மக்கள் விரும்பினா கண்டினியூ பண்ணலாம். மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி கிட்ஸு, ஃபேன்ஸு அவங்களுக்குலாம் வந்து கார் ரேஸுங்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி டிவியில் பார்க்குற பசங்க நிறைய இருப்பாங்களே. செஸ் ஒலிம்பியாட் பண்ணாங்க, இப்போ இது பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நடத்துறது நல்லது தான். கண்டிப்பாக பண்ணும் ப்ரோ, எல்லாமே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. வருவோம் கண்டிப்பாக. என் அப்பாவை பிடிச்சிட்டு வந்துடும். இது மாற்றினாலும் நான் போன வருஷமே இதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கத்தை காமிச்சிட்டு வந்துடும். நாங்கள் தேங்க்யூ சார்.